Hello everyone. So நம்ம last videoல வந்துட்டு factors influencing equilibrium, applications, degree of dissociation இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம calculation of Kp and Kc ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து homogeneous equilibrium and gaseous phase. ஸோ ரெண்டு phase இது நம்ம பார்ப்போம், gaseous phase and solution phase, liquid phase. ஸோ முதல்ல gaseous phaseல இருந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து calculation of Kc. இதுல வந்து suppose the initial concentration of N2 and O2 is A and B respectively and X is the degree of dissociation. So இந்த ஈக்குவேஷன்ல வந்து இதோட N2 ஓட இனிஷியல் மோல்ஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க, O2 ஓடது வந்துட்டு Bன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட வந்து இனிஷியலி ஜீரோவா இருக்கும். மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் இது எப்படி எழுதுவோம்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இங்க எக்ஸ் வந்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ஃபானும் சொல்லலாம், எக்ஸ்னும் சொல்லலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். மோஸ்டா ஆல்ஃபா யூஸ் பண்ணுவோம், பட் இங்க வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஸோ நம்ம எக்ஸ்னே யூஸ் பண்றோம். ஸோ ஏ மைனஸ் எக்ஸ், இங்க வந்துட்டு இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இனிஷியலி பி, ஸோ பி மைனஸ் எக்ஸ். இங்க வந்துட்டு இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இன்டு த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஸோ வந்துட்டு 2xன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் மாஸ். ஆக்டிவ் மாஸ் வந்துட்டு என்னதான் n by v, அதாவது நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு n by vன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து ஆக்டிவ் மாஸையுமே வந்து இங்க n by v அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இது இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஸோ n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் n by v, a minus x by v, இங்க b minus x by v, இங்க 2x by v. ஸோ வந்து இங்க கேசி, இங்க நம்ம கால்குலேஷன் ஆஃப் கேசி பார்க்குறோம். ஸோ கேசி வந்துட்டு நமக்கு தெரியும், ரியாக்டன்ஸ் சைட்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் பவர் த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்க வந்து 2 டிவைடட் பை ரியாக்டன்ஸ் சைட்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன். ஸோ வந்து கால்குலேஷன் ஆஃப் கேபி. கால்குலேஷன் ஆஃப் கேபி எப்படின்னா, நமக்கு வந்து இங்க ஆல்ரெடி ஏ அண்ட் பி அண்ட் 0 இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஈக்லிபிரியம் வந்துட்டு a minus x, b minus x, 2x, இந்த ப்ரீவியஸ் ரியாக்ஷன்ல பார்த்தா அதே தான். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா நம்ம இந்த ரியாக்டன்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் சைட்ல இருக்கிற எல்லா மோல்ஸும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதோ அதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது நமக்கு என்ன வருதுன்னா a minus x plus b minus x plus 2x. ஸோ a plus b minus 2x plus 2x is equals to, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது a plus b வரும். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம், கால்குலேஷன் ஆஃப் கேபி கேசி கேஎக்ஸ் அந்த கான்செப்ட்ல பார்த்துருப்போம் செகண்ட் வீடியோல. அது பார்க்கலன்னா அது நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ அதுல வந்து நம்ம சொல்லியிருப்போம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சம் ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்துட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இன்டு த டோட்டல் ப்ரெஷர். ஸோ வந்து இங்க வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா N2, O2 and NO இருக்கு. ஸோ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 வந்துட்டு இங்க மோல்ஸ் வந்து நமக்கு a minus x. ஸோ வந்துட்டு மோல் ஃப்ராக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் மோல்ஸ், இது நமக்கு தெரியும், இன்டு Pt. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு என்னது N2க்கு a minus x பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போதான் கண்டுபிடிச்சோம், a plus b இன்டு ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர். அதே மாதிரி O2க்கு எழுதலாம். இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு b minus x, இங்க வந்துட்டு NOக்கு கொடுக்கல. ஸோ NOக்கு வந்துட்டு டோட்டல் மோல்ஸ் வந்துட்டு அதோட மோல்ஸ் வந்துட்டு 2x by a plus b into p. ஸோ இப்போ வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி நமக்கு வந்து இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து லைக் நார்மலி கான்சன்ட்ரேஷன் எழுதுற மாதிரி இந்த கேபியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்னு எழுதுவோம். ஸோ அதுக்கு என்ன வரும்னா pressure of NO into the whole power stoichiometric coefficient by pressure of N2 into pressure of O2. So இப்படிதான் Kp வந்து calculate பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு homogeneous equilibrium in solution phase. ஸோ சொல்யூஷன் ஃபேஸ்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சேமா இருக்கும். லைக் இங்க வந்து ஹோமோஜீனியஸ்னால எல்லாமே சேம் தான். ஸோ இங்க எல்லாமே லிக்விட் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இதோட இனிஷியல் மோல்ஸ் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஏன் வந்து நம்ம கேஷியஸ் ஃபேஸ்ல மட்டும் A and B எடுத்தோம்? அங்கெல்லாம் 1ன்னு எடுத்துட்டு இது மட்டும் இதுக்கு வேற வேற மாத்தி எடுத்தோம்னா இது வந்து கேஷியஸ் ஃபேஸ். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ப்ரெஷர்ல வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ வந்து நமக்கு ப்ரெஷர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2வும் மாறும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2வும் மாறும். ஸோ வந்து இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இது மூணுத்துலயுமே டிபெண்ட் ஆகுது. அதனால இங்க ப்ரெஷர் மாறுறதுனால இது நம்பர் ஆஃப் மோல்ஸுமே மாறும். ஸோ அதனால நீங்க வந்து வேற வேற மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா இதுவே வந்துட்டு சொல்யூஷன் ஃபேஸ்ல அப்படி கிடையாது. அதனால வந்து நம்ம ஈஸி கால்குலேஷனுக்கு 1 இனிஷியல் மோல்ஸ் எடுத்துக்கிறோம்.
ஸோ இங்க எடுத்துட்டு இங்க நம்ம 1 இருக்கிறதுனால ஸோ இங்க 1 மைனஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இங்கே 1 மைனஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இங்க வந்து எந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, ஸோ 1x and 1x தான். ஸோ வந்து அதே மாதிரி இங்க கேசி வந்துட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் நார்மலா இப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து லீச்-சாட்லியர்ஸ் பிரின்சிபல். ஸோ வந்துட்டு லீச்-சாட்லியர்ஸ் பிரின்சிபல் states that suppose a system at equilibrium is subjected to a change in conditions such as temperature, pressure or concentration. In that case, the system will shift in a direction to reduce the stress and re-establishes equilibrium. ஓகே, இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம இது ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஈக்விலிபிரியம்லேயே பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்னதுன்னா நான் மறுபடியும் அதை ரீகேப் பண்றேன். இங்க வந்து முதல்ல டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா பை ஆடிங் ஹீட், அண்ட் வந்துட்டு எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம்னா அந்த ஹீட் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ, அதாவது ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஈக்லிபிரியம் வந்துட்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுனால நம்ம வந்து அந்த டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சர் நம்ம டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்றப்போ நமக்கு ஹீட் நிறைய அப்சர்வ் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹீட் வந்துட்டு அப்சர்வ் ஆச்சுன்னா அது வந்துட்டு எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம லைக் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றப்போ நிறைய ஹீட் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த ஹீட் அப்சர்வ் ஆச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். இதுவே அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றோம். இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நிறைய ஹீட் வந்துட்டு இவால்வ் ஆயிடும், நிறைய ஹீட் வந்து வெளியே வந்துடும். ஸோ ஹீட் வெளியே வந்துருச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹீட் ரிலீஸ்னா வந்துட்டு எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ வந்துட்டு ஒரு அதே சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ அதோட வால்யூம் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு வால்யூம் குறைஞ்சு நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு N/V. ஸோ வந்து இந்த வால்யூம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆக 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 இந்த கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது நம்ம இப்படி எழுதலாம், கான்சென்ட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது வந்துட்டு குறையறதுனால இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இப்படி இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் வந்துட்டு எங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து குறையுதோ அந்த பக்கம் போகும். சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அங்க லைக் நமக்கு வந்து ரியாக்டன்ட்ல தான் வந்துட்டு நிறைய மோல்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு முதல்ல நிறைய மோல்ஸ் அங்கதான் இருக்கும். ஸோ அது வந்து கம்மியான மோல் சைடுக்கு போகுது. ஸோ கம்மியான மோல்ஸ்னா ப்ராடக்ட் சைடு. ஸோ அப்படி வந்து அது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இதுவே ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்றப்போ அது வந்துட்டு எந்த பக்கம் வந்து நிறைய மோல்ஸ் இருக்கோ அந்த சைடு போகும், அதாவது அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போகும். ஸோ அது வந்துட்டு பேக்வர்ட் ரியாக்ஷன்ல போகுது. இந்த பக்கம் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல போச்சுன்னா இந்த பக்கம் பேக்வர்ட் ரியாக்ஷன்ல போகும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ catalyst will increase the rate for both forward and backward reactions simultaneously and to the same extent in a reversible reaction. By increasing in both rates, it reduces the time to reach the equilibrium state. ஸோ கேட்டலிஸ்டோட வேலை என்னன்னா ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் A plus B gives rise to C. இப்படி இருக்குன்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப வேகமா நடக்கும். ஸோ அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதால தான் இந்த கேட்டலிஸ்ட் பாக்குது. ஸோ இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவல் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு அது ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட். நம்ம ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் ப்ரெஷர் எதுவுமே மாறாது. அந்த ஸ்டேட் அதை அட்டைன் பண்றது வந்துட்டு சீக்கிரமா அட்டைன் ஆயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் வந்துட்டு அதுதான் பண்ணுது. அதே மாதிரி இந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதை சேஞ்சே பண்ணாது. இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி இல்லை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சி இது எதுவுமே சேஞ்சே ஆகாது, நோ சேஞ்ச். ஸோ அதனால வந்து இது ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஈக்விலிபிரியம்லேயே பார்த்துருப்போம். ஒன்று வந்து நம்ம காம்போனண்ட்டை ஆட் பண்ணி அதோட சேஞ்ச் வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணி அதோட சேஞ்சை பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு காம்போனண்ட்டை ஆட் பண்றோம்னா to the addition of any component to any side to a reaction in equilibrium tends the equilibrium in the direction away from that side. அப்படின்னா இப்போ A plus B gives rise to C plus D ல நம்ம A and B ஓட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றோம்னா
எந்த பக்கம் நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த பக்கம் இல்லாம அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ரியாக்ஷன் வந்துட்டு ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு A பிளஸ் B நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ரியாக்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா C பிளஸ் D பக்கம் போகுது. அதனால வந்து திஸ் இஸ் கால்ட் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதுவே நம்ம வந்துட்டு the removal of any component from any side of the reaction in equilibrium tends to equilibrium in the direction towards that side. இப்போ வந்து இதுவே வந்துட்டு இந்த A பிளஸ் B யோட கான்சென்ட்ரேஷன் நம்ம டிக்ரீஸ் பண்றோம்னா இது இந்த பக்கமா போகும். ஸோ இது இந்த பக்கமா போச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம்னா அந்த சைடு இல்லாம அது அதோட இன்னொரு சைட்ல தான் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இதுவே வந்துட்டு ஒரு காம்பனண்ட் நம்ம டிக்ரீஸ் ஐ மீன் ரிமூவ் பண்றோம் இல்லை டிக்ரீஸ் பண்றோம்னா அது வந்துட்டு அந்த டைரக்ஷன்லயே போகும். இப்போ வந்து நம்ம ரியாக்டன் சைட்ல டிக்ரீஸ் பண்ணோம், ரியாக்டன் சைட்ல அந்த ரியாக்ஷன் போகும். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் வந்துட்டு நமக்கு இங்கேயோட முடியுது. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோல இருந்து நம்ம அயோனிக் ஈக்லிபிரியம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.